வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது டார்க் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆகா தமிழ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. சாத்தான் வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயத்த மையமா வச்சு அமைக்கப்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு நபர் பண கஷ்டத்துல இருக்காரு. அந்த டைம்ல ஒரு சாத்தான் சிலைய கண்டெடுக்கிறாங்க. அண்ட் அந்த சிலைக்கிட்ட ஏதாவது வேண்டுனா அது அப்படியே நடக்குது அப்படின்ற மாரி சின்னதா ஒரு சாம்பிள் குடுக்கும் அந்த சிலை. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமா கேட்கும்போது, அந்த சிலை திருப்பி பேச ஆரம்பிக்குது. "நீ எனக்காக வந்து ஒரு பலி குடுக்கணும். அப்பதான் வந்து நான் இன்னும் அதிகமா குடுப்பேன்." அப்படின்ற மாரி கேட்குது. அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து தன்னோட குடும்பத்தோட தன்னோட பூர்வீக வீட்டுக்கு போறாரு. அந்த சொத்த அவங்க தாத்தா இவர் பேர்ல எழுதி வைக்கிற மாரி இருக்கு. ஸோ அங்க போய் அந்த சொத்த எப்படியாவது ஆட்டைய போடலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாரு. அங்க பார்த்தா அவங்க தாத்தா பேசவும் இல்ல. அண்ட் அவரும் படுத்த படுக்கையா இருக்காரு. ஸோ அங்க தங்கி இருந்து அந்த சொத்த எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க நடக்கக்கூடிய அமானுஷங்கள் என்னென்ன? அந்த சாத்தானோட இன்டென்ஷன் என்ன? அந்த ஸ்டார்ட்டிங்ல சொன்ன கதைக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்? டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாரியான நெறைய விஷயங்கள சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு சாத்தான் சிலைய காட்டுவாங்க. என்னடா கண்றாவி இது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அத விட கண்றாவியா இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதுலயும் நம்ம ஹீரோவோட குடும்பம் அந்த பூர்வீக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி ஏதோ பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம். ஒரு எளவுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். சும்மா இஷ்டத்துக்கு காட்சிகள வச்சு, பேருக்கு ஒரு ஹாரர் படம். பட் எந்த விதமான ஹாரர் காட்சிகளுமே இல்ல. சரி ஹாரர் இல்லனாலும் பரவால்ல. கதையாவது ஒழுங்கா சொல்லியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே இல்ல. சும்மா இஷ்டத்துக்கு சம்பவங்கள லோட் பண்ணியிருக்காங்க. கண்ட மேனிக்கு கேரக்டர்ஸ் உள்ள வராங்க. அந்த அமுதவாணன் கேரக்டர்லாம் பாவம். வம்படியா வந்து இறந்து போறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுல போலீஸ் கேரக்டர் ஒருத்தர காட்டியிருப்பாங்க. ஒரு மாரி பயங்கர வில்லனிசம் கலந்த ஒரு போலீஸ் மாரி. யூனிஃபார்ம் வாங்கி தர கூட வக்கு இல்லாம மஃப்டில வர வச்சு காமெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில ஃபிளாஷ்பேக் அப்படின்ற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. சரி அதுவாவது இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்ல. அந்த ஃபிளாஷ்பேக்குக்கும் இந்த கதைக்கும் பெருசா சம்மந்தம் இல்ல. ஏன் இந்த படத்தையே முதல்ல சுயநினைவோட எடுத்தாங்களா? அப்படின்ற மாரியான கேள்விகள்லாம் இருக்குன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 2 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்ல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.